தமிழக மக்களை பெண்களை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், 2000 ரூபாய் கொடுப்பாங்க, 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அடுத்த 15-20 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல் இது. இன்னொரு முறை திமுக வந்தால் பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. உண்மையா சொல்றேன், பெண்கள் ரோட்ல நடமாட முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சா சேல்ஸ் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா கஞ்சா சேல்ஸ் திமுக எம்எல்ஏ தெரியாம நடக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சின்ன வீடு கட்டுங்க, ஒரு செங்கல் இருக்குங்க, கவுன்சிலர் ஓடி வந்துருவார். அது என்ன எனக்கு தெரியாம எப்படி வீடு கட்டுவீங்க கேக்குறாங்களா இல்லையா? ஒரு சின்ன வீடு. திமுக கவுன்சிலர் பத்தி நான் சொல்றேன், எனக்கு தெரியும் அந்த கட்சியை பத்தி. எம்ஜிஆருக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது எப்படி வீடு கட்டுறீங்க? அது எப்படி நீங்க பிளாட் கட்டுறீங்க? அது எப்படி ரோடு போடலாம்? கான்ட்ராக்டர் 2% கொடு, ஐயா அமைச்சர் கொடுக்கணும், அமைச்சர் முதலமைச்சர் கொடுக்கணும், இப்படியே போயிட்டு இருக்கு வரிசையா. நீங்க மதுரையில மேயரை அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் ஹஸ்பண்ட. ஏன் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க? நேருக்கே தெரியல, என்னடா நமக்கு தெரியாமல 200 கோடி ரூபாய் அடிச்சிருச்சு, நம்ம கலெக்ஷன் வரலையே, நம்ம கட்டிங் வரலையே, அப்ப தூக்கி அந்தமா போடு. ஏதோ மதுரையில மட்டும்தான் கரப்ஷன் நடந்துட்டு இருக்கான், சென்னையில கரப்ஷனே நடக்கலையா. நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் கதறாங்க, போராடுறாங்க, தூக்கி எறிறாங்க, நட்டோட்ல நிக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருக்கும் என்ன சொல்லுவாரு? ஐயோ பாவம், தூய்மை பணியாளர்கள் என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா. என்ன நடிவு பாத்தீங்களா? ஆனா அந்த அக்காவை தங்கை தூக்கி போட்டு கூலி படம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய எமோஷன். எதிர்கட்சியா இருக்கும் பொழுது நடிப்பு, ஆளுங்கட்சியான ஒரு மிதி, இவ்வளவுதான். அப்ப இந்த சென்னை ஏன் பிடிச்சி வச்சிருக்காங்க தெரியுமா? எப்பயுமே சென்னையில 16 தொகுதி தமிழ்நாடு முழுசு நாங்க ஜெயிச்ச மாதிரி அர்த்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2011 எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன். எக்மோர் தொகுதியில பருதி எழுதி உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பாவும் ஒரு பெரிய அரசியல்வாதி. அன்னைக்கு சிஎம்டியை கண்ட்ரோல் பண்ண ஒரு மினிஸ்டர், அவர் உங்களுக்கு தெரியும். 15-20 கோடி ரூபாய் அப்பா செலவு பண்ணார். அதை எதிர்த்து ஜெயிச்சவர் தேசிய முற்போக்கு கழகத்தோட விஜயகாந்த் அண்ணன் கட்சியோடைய ஒரு சைக்கிள், சாதாரண சைக்கிள் ஷாப் வச்சிட்டு இருந்தவர். எப்படி அன்னைக்கு பணம் தூக்கி எறியப்பட்டதோ, அன்னைக்கு 2014 எல்லா ஆட்சியும் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர், ஸ்டேட், பஞ்சாயத்து எல்லாமே கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா 2014 தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். ஏன்னா மக்களுக்கு தெரியும், ஒரு உண்மையான தலைவர் வேணும். அன்னைக்கு தலைவர் டிக்ளேர் பண்ணிட்டார். இல்ல தனியா அது என்ன உடனே 4 நாள் டிபேட். அது எப்படிங்க தனியா போய் ஜெயிப்பாரு? இதே தாண்டா 2014 ஜெயலலிதா பார்த்து சொன்னீங்க. அந்த அம்மா ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க. அந்த அம்மா என்னங்க 4 பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன், நீங்க 10 பேர் சேர்ந்துக்கலாம், ஆனால் ஒரு தலைமையோடைய முகம் வேண்டும். நீங்க எந்த கூட்டணி வேணா சேர்ந்துக்கலாம், டெல்லியை கூப்பிட்டுக்கோங்க, இங்க கூப்பிட்டுக்கோங்க, அங்க கூப்பிட்டுக்கோங்க, பழைய மினிஸ்டர் கூப்பிட்டுக்கோங்க, முதலமைச்சர் கூப்பிட்டுக்கோங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒரு தலைமை வேண்டும். தலைமை இல்லாத எந்த கூட்டணி மக்கள் ஆதரிச்சத வரலாறே கிடையாது. எம்ஜிஆரை விரும்பினது அவருடைய தலைமைக்கு. தலைவர் சொல்லக்கூடிய 234 கேண்டிடேட்டும் அவருடைய முகம். அவர் முதலமைச்சரா வரணும் தான் ஓட்டு போட போறாங்க. இங்க இவர் வரணும் அவர் வரணும் கிடையாது. தமிழக மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. நீங்கள் உறுதியாக ஆகுங்க. சென்னையில தான் அதிகமான கஞ்சா சேல்ஸ். ஆனா இங்க இருக்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவாரு ஒண்ணுமே நடக்கல.